பெங்களூருவில் கனமழை சூறைக்காற்று காரணமாக தரையிறங்க முடியாமல் விமானங்கள் சென்னை விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்தன் வழங்க கேட்கலாம். வசந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பெங்களூரு விமான நிலைய பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு விமான நிலையங்களில் இருந்து பெங்களூரு வரும் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் நீண்ட நேரமாக வட்டமடிக்கும் நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தை தொடர்பு கொண்டு தரையிறங்குவதற்கான அனுமதி பெறப்பட்டு பயணிகள் விமானங்கள் சென்னை விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டு தற்சமயம் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்கி வருகின்றன. குறிப்பாக சிலிகுரியில் இருந்து பெங்களூரு சென்ற ஆகாஷ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், துர்காப்பூர் விமான நிலையத்திலிருந்து பெங்களூரு சென்ற தனியார் பயணிகள் விமானம், அயோத்தியிலிருந்து பெங்களூர் சென்ற ஆகாஷ் ஏர்லைன் பயணிகள் விமானம், அந்தமானிலிருந்து பெங்களூர் புறப்பட்டு சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், ஹைதராபாத்திலிருந்து பெங்களூர் சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் என 5 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வட்டமடித்துக் கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தை தொடர்பு கொண்டு அனுமதி பெற்று தற்சமயம் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்கி வருகிறது. இந்த சென்னை விமான நிலையத்தின் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீண்ட நேரமாக காத்திருந்துதான் ஒன்றன் பின் ஒன்றாக இறங்கி வருகிறது. பயணிகள் இந்த இறக்கப்படும் விமானத்தில் பயணிகள் அனைவரும் விமானத்திலேயே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் எனவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பெங்களூரில் தரையிறங்க வேண்டிய விமானங்கள் சென்னையில் தரையிறங்கி வருவதால் வழக்கமாக சென்னையில் தரையிறங்க வேண்டிய விமானங்களும் 15 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை தாமதமாகவே தரையிறங்கி வருகிறது. இந்த மழையானது இரவு 9 மணி வரை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த காற்றின் வேகத்தை பொறுத்து இங்கு சென்னையில் தரையிறங்கிய விமானங்கள் அனைத்தும் மறுபடி சென்னையிலிருந்து புறப்பட்டு பெங்களூர் செல்லும் எனவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.